வணக்கம். ஃப்ரூட்ஃபுல் காலேஜ் லைஃப்பை பற்றி சொல்லும்போது நம்ம அகாடமிக் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோம். அதில் எப்படி நாம் லாங் டைமை பயன்படுத்தலாம், முடிஞ்ச அளவுக்கு நாம் மிடில் டைமையும் அந்த எண்டு டைமையும் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரு எக்ஸாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் இந்த லாங் டைம் இருக்குது, மிடில் டைம் இருக்குது, எண்ட் டைம் இருக்குது. இந்த எக்ஸாம் ஒரு 3 மணி நேரம்னா அந்த எக்ஸாம் தொடங்கும் போது நமக்கு கிடைக்கிறது அந்த லாங் டைம். அந்த லாங் டைம்லேயே பிளான் பண்ணி யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்க நிறைய மதிப்பெண்களே பெறுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளானிங்கே இல்லாமல் எக்ஸாமை எழுத ஆரம்பிப்பாங்க. ஒரு கேள்வி ரொம்ப நல்லா தெரியுது, அதுக்கு நல்லா விடை எழுதலாம் அப்படின்னா அதுக்கு இருக்கிற மார்க்குக்கு மீறி எழுதி அதிக நேரத்தை அதிலேயே செலவு பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஐயோ இன்னும் இவ்வளவு கேள்விகள் இருக்கா அப்படின்னு பதட்டப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு தடுமாறி ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ இந்த லாங் டைமை எப்படி பிளான் பண்ணணும் அப்படி எக்ஸாமுக்கு அப்படின்னா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னாக்க, நீங்கள் ஒரு திட்டத்தோடு எக்ஸாமை அணுகணும். முதல்லையே நிறையா மாடல் டெஸ்ட்டு எழுதணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் படிக்கிறது சைக்காலஜின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்னென்னா, சைக்காலஜி கொஷின் பேப்பர் மாடல் என்ன, எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அதில் எவ்வளவு மல்டிபிள் சாய்ஸ், அதில் எவ்வளோ ஷார்ட் ஆன்சர்ஸ் கேள்விகள், எவ்வளவு சப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் எழுதி பழகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டடி ஹாலிடேஸ் வரும்போது இந்த எழுதுகிற பழக்கமே இருக்காது அவங்களுக்கு, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போனவுடனே இத்தனை நாள் அவங்க ஒரு 30 நாள் அல்லது 20 நாள் படிக்காமல் இருந்ததுனால எழுத ஆரம்பித்தா கையெல்லாம் ஷேக் ஆகும், லெட்டெல்லாம் குளிரில் நடுங்கும், அந்த மாதிரி எழுத்துக்கள் அழகாக வராது, கோணல் மாணலாக வரும். அதனால் முதல்ல எழுதி பழகுவது தேர்விலும் செம்மையாக எழுதுவதற்கு உதவுது. 1. 2வது, இந்த மாதிரி நீங்கள் மாதிரி தேர்வுகள் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்குவீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஒரு படிப்பினை ஏற்படும். இந்த கேள்விக்கு 5 நிமிஷம் ஒதுக்கலாம், இந்த கேள்விக்கு 7 நிமிஷம் ஒதுக்கலாம், இந்த கேள்விக்கு 10 நிமிஷம் ஒதுக்கலாம், இந்த கேள்விக்கு 20 நிமிஷம் ஒதுக்கலாம். அப்போ எந்த விதமான கேள்வியும் ஒமிட் பண்ணாமல் எழுத கற்றுக்குவோம். என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் சிவில் சர்வீசஸ் எழுதும்போது அக்ரிகல்ச்சர் செகண்ட் பேப்பரில் ஃபிசியாலஜி, சீட் டெக்னாலஜி, ப்ரீடிங், என்டமாலஜி, பேத்தாலஜி இதெல்லாம் இருக்குது. நான் வாங்கி எழுத ஆரம்பிக்கிறேன். எழுதிட்டா எனக்கு கடைசி நேரத்தில் 20 மார்க் கொஸ்டினை என்னால் எழுத முடியல. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நிகழ்ந்ததே கிடையாது. அதுக்கு ஒன்றும் நான் படித்ததே 2 மாதம் 2.5 மாதம் தான் படித்தேன் மெயின்ஸுக்கு. அதனால் அது என்னத்தை போய் நான் சொந்தமாக படித்தேன், எந்த போய் மாதிரி தேர்வு எழுதுறது, ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது. நான் பாட்டுக்கு போனேன், எழுதினேன், 20 மார்க் விட்டுட்டேன். வெளியே வரும்போதே எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனால் என்னாச்சுன்னா, எனக்கு இதே காரணத்தினால என்னாச்சுன்னா, அந்த ஒரு 20-25 மார்க்கில் ஐ மிஸ்ட் IAS. கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம், செகண்ட் பேப்பரை இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம். ஏன் எழுதாமல் போனேன்னா, எனக்கு சரியாக நேரத்தை பயன்படுத்த தெரியல. இந்த லாங் டைம் இருக்கிறத நான் இக்னோர் பண்ணிவிட்டு, நான் எந்த கேள்விக்கு எவ்வளோ எழுதணுங்கிற ஒரு இது இல்லாமல், தெளிவு இல்லாமல் எழுதியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன், செகண்ட் டைம் எழுதும்போது நான் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணேன். அந்த கொஷின் பேப்பரை வச்சுட்டு எந்த கேள்விக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் அதை என் மனசுலேயே ஒரு தயாரிப்பு பண்ணிக்கிட்டேன். 1. 2வது என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொட்டேட்டோவில் என்னென்ன டிசீஸ் அப்படின்னு கேட்டால், நான் முதல் தடவை பண்ண தப்பு என்னென்னா, எல்லா டிசீஸையும் எழுதி வச்சேன். அதனால் என்னென்னா எனக்கு நேரம் பற்றாமல் போயிடுச்சு. 2வது முறை என்ன பண்ணேன்னா, ஒரு கிராப்னா அதில் 2 முக்கியமான டிசீஸ் தான் எடுத்துக்கணும். அது உலக அளவில் முக்கியமான டிசீஸ். பொட்டேட்டோ அப்படின்னா பிளைட், அதில் தான் அயர்லாண்டில் ஒரு பிளைட் வருது. அந்த அயர்லாண்டில் பொட்டேட்டோங்கிறது ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்டு. அந்த அயர்லாண்டில் அந்த பொட்டேட்டோ பிளைட் வந்ததுனால, அயர்லாண்டில் பொட்டேட்டோ கிராப் அழிஞ்சதுனால ஒரு ஃபேமைன் வந்தது, மிகப்பெரிய ஃபேமைன் வந்தது. நம்ம ஊரில் ஒரு பெங்கால் ஃபேமைன் வந்தது. அந்த மாதிரி அந்த பெங்கால் ஃபேமைனை பற்றி சத்யஜித் ரே ஒரு படமே எடுத்திருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா,
அது வந்து ஒரு மேன் மேடு ஃபேமைன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெங்கால் ஃபேமைன் டைமில் நம்முடைய ஃபுட் கிரெயின்ஸை சரியாக அந்த இடத்துல அனுப்பாத காரணத்தினால நிறைய பேர் இறந்தார்கள். அது ஏன் அனுப்பலை அப்படின்னா, அதை பிரிட்டிஷ் சோல்ஜர்களுக்காக அந்த உணவு தானியங்கள் அனுப்பப்பட்டன. அதாவது வாருக்காக அனுப்பப்பட்டன. இங்கே குடிமக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஊரில் விளைஞ்சதை நம்ம மக்களுக்கு தராமல் அனுப்பினார்கள். அப்போ வந்து சில அதிகாரிகள்லாம் எழுதுனாங்களாம் இந்த மாதிரி ஃபைலில், இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ அனுப்ப முடியாதுன்னா கீழே சர்ச்சில் பாருங்கள், எல்லோரும் செத்துட்ருக்காங்களா, ஏன் இன்னும் காந்தி சாகலை அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி வச்சாராம். அப்படி ஒரு தகவலை அண்மையில் சசி தரூர் பேசிய அந்த உரையில் நான் கேட்க முடிஞ்சது. அப்போ என்ன ஒன்றுனா, ஒரு முக்கியமான கிராப், அந்த முக்கியமான கிராப்பில் முக்கியமான 2 டிசீஸ் எழுதுனா போதும். எப்படி எழுதுறது? டிசீஸ் எழுதுறது, அதனுடைய இம்பேக்ட் எழுதுறது, பக்கத்துலேயே அந்த டிசீஸ் வந்து அந்த செடி எப்படி அஃபெக்ட் ஆகும்னு எழுதுறது, இப்படி ஒரு படம் போடுறது, பக்கத்தில் வந்து அதுக்கு என்ன ரெமடியல் மெஷர், இப்படி நான் என்னுடைய ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டேன். என்னாச்சு, பெஸ்ட்டா 2 இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு, இது மாதிரி ஒவ்வொன்றிலையுமே நான் முக்கியமானதை மட்டும் எழுதுனா போதும். அதுக்கு காரணம் என்னென்னா, டைம் என்ன, இது 5 நிமிஷத்தில், இது 10 நிமிஷத்தில், இந்த மாதிரி நான் வரையறை செய்து கொண்டேன். இது என்ன பண்ணேன்னா, மன தயாரிப்பு செய்து கொண்டேன். நான் ஒன்றும் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மறுபடியும் நான் இன்கம் டேக்ஸில் இருந்தபோது தான் இந்த எக்ஸாம் எழுதினேன். அப்பயும் போய் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேரல, நானே சொந்தமாக தான் எழுதணும். எழுதி பார்க்குறதுக்கான அவகாசம் இல்லை, படிக்கிறதுக்கு தான் அவகாசம் இருந்தது. ஆனால் அந்த தேர்வுக்கு மனசில் ஒரு தயாரிப்பு பண்ணிக்கிட்டேன். அப்போ லாங் டைம் வாங்கின உடனே பேப்பரை 5 நிமிஷத்தில் எதை எழுதுறதுன்ட்டு எதுக்கு எவ்வளோ டைமுங்கிறத பக்கத்தில் ஒதுக்கிக்கிட்டேன். இப்போது மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிக்குது எக்ஸாம், உடனே பார்க்குறேன் 2:05 ஆரம்பிக்க தொடங்குறேன். இது 5 நிமிஷம், 2:10 கரெக்டாக அதை முடித்தேன், 2:10 2:20 முடித்தேன். இப்படியே கரெக்டாக போட்டுக்கிட்டே வந்தேன் டைம். ஒரு 3 நிமிஷம் இருக்கும்போது முடிச்சிட்டேன் எக்ஸாமை. இப்போ என்ன பண்ணேன்னா, எங்கெங்கே அண்டர்லைன் பண்ணணும், எங்கே எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஃபேக்ட் எழுதணுமா, இதெல்லாம் இந்த 3 நிமிஷம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். என்னென்னா, இதனுடைய விளைவு என்னென்னா, நான் மனசெலவில் திட்டமிட்டு இந்த அக்ரிகல்ச்சரை அணுகினதுனால, ஃபஸ்ட்டு பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் அணுகினதுனால, அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த பூசா பல்வேறு இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்களாம் அகாடமிக்கு வந்தாங்க. அவங்க அக்ரிகல்ச்சரை எடுத்து எழுதியிருந்தாங்க ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக. அவங்கள கேட்கும்போது அவர்களை விட நான் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன். அப்போ என்னென்னா, நேஷனல் லெவலில் அக்ரிகல்ச்சரில் நான் ஃபஸ்ட்டு மார்க்கை வாங்க முடிஞ்சது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த லாங் டைம் பிளானிங். எக்ஸாம் எழுதும்போது கூட ஒரு லாங் டைம் பிளானிங் வரணும். அந்த லாங் டைம் பிளானிங் எப்போ வரும்னா, ஏற்கனவே அதுக்கான ஒரு தயாரிப்புகள் செய்தால் தான் இந்த லாங் டைம் பிளானிங் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிடில் டைம் பிளானிங் பண்ணுவாங்க, கொஞ்சம் விட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் ஐயோ இவ்வளோ இருக்கேன்னு பதட்டப்படுவாங்க. அதனால் அவங்க சுத்தமாக எல்லாம் மறந்து போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எழுதி, ஏன்னா பதட்டம் வந்தாலே எல்லாம் மறந்துடுவோம் பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் சரியான நேரத்தில் சரியானதை செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம ஒரு புத்தகம் எழுதணுன்னா கூட அந்த புத்தகத்துக்கு நம்ம பிளான் பண்ணணும். நாம் இப்போ நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பக்கம்னா கூட, அதுக்கு இந்த லாங் டைம் பிளானிங்கை இன்னொரு விதத்தில் நான் பார்ப்பேன். என்னன்னாக்க, ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, இந்த கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெஞ்ச் எடுத்து வச்சுருவேன். அந்த பெஞ்ச் எடுத்து வச்சுட்டு அதில் எத்தனை பேப்பர்ஸ் இருக்கோ, இப்போ 6 பேப்பரில் நம்ம எக்ஸாம் எழுதணுன்னா, அந்த 6 பேப்பருக்கும் தேவையான மெட்டீரியலை வரிசையாக 6 பகுதியாக வச்சுருவேன். ஃபஸ்ட்டு பேப்பரு அதுக்கான புக்கு, அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு, அதுக்கான நான் எழுதின நோட்ஸு, அதுக்கான கொஷின் பேப்பர்ஸ், இது ஃபஸ்ட்டு. 2வது அதே மாதிரி, 3வது இந்த மாதிரி வச்சுக்குவேன். ஏன்னா அது இல்லைனா கூட கடைசி நேரத்தில் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு பார்த்தா அந்த கொஷின் பேப்பர் மாடல் இருக்காது, திடீர்னு பார்த்தா அந்த நோட்ஸ் இருக்காது, நம்ம கைப்பட எழுதுறது, இது எல்லாத்தையும் நான் வச்சுக்குவேன். 2வது என்ன பண்ணுவேன்னா, அந்த ஹால் டிக்கெட்டு தேவையானது எல்லாத்தையும் அதை பத்திரமா ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருவேன். இப்போ கடைசி நேரத்தில் அந்த டென்ஷனே ஆகாது. இதெல்லாம் லாங் டேர்ம் பிளானிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஒரு எக்ஸாம் முடியும் போது அந்த எக்ஸாம் முடிஞ்சவுடனே அந்த இதெல்லாம் எடுத்து காலி பண்ணி ஒரு பெட்டியில் போட்டுருவேன். ஆக்சுவலாக எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போதே லூஸ் ஷீட்டில் என்னுடைய நோட்ஸ் எல்லாம் எழுதுனதில்லை. எல்லா நோட்ஸையுமே நோட் புக்ஸில் எழுத ஆரம்பித்தேன். சின்ன நோட்டு தான் இருக்கும், அந்த நோட்டில் எழுதுவேன். ஏன்னா அது விடுபடாமல் இருக்குங்கிறதுக்காக. அப்போ அந்த ட்ரைமஸ்டர் முடிஞ்சோடனே அந்த 7 சப்ஜெக்ட்ஸான நோட்ஸை போய் ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டுருவேன் வீட்டில்.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சதில் என்னாச்சுன்னா கடைசியில் எனக்கு சிவில் சர்வீசஸ் எழுதுறதுக்கே இந்த மெட்டீரியல்ஸ் வேணுங்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கை கொடுத்தது என்னுடைய கிளாஸ் நோட்ஸில் என்ன அட்வான்டேஜ்னால் நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ் பல மெட்டீரியல்ஸ்லேருந்து கேதர் பண்ணி அந்த நோட்ஸை கொடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா ஒரு துளி தேனை தயாரிப்பதற்கு ஒரு தேனி 200 பூக்களை விசாரிக்க வேண்டுமா. 200 பூக்களை விசாரித்தால்தான் ஒரு சொட்டு தேன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன். அது மாதிரி அவங்க ஜேர்னல்ஸை பார்ப்பாங்க, டெக்ஸ்ட் புக்ஸை பார்ப்பாங்க, ரெஃபரன்ஸ் புக்ஸை பார்ப்பாங்க, ஃபாரின் ஆத்தர்ஸை படிப்பாங்க, அப்புறம் அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸு இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு நோட்ஸை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நோட்ஸை நாம் ரெஃபர் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதெல்லாமே நம்மளுடைய லாங் டேர்ம் மெமரியில் இருக்குது. ஒரு தடவை புரட்டினா போதும், அப்படியே ஞாபகத்தில் வந்துடும். இது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அதனால் லாங் டைம் பிளான் பண்ணும்போது என்னன்னாக்க உங்களுக்கு இந்த நேரத்தை மேலாண்மை செய்வது ஒரு பிரச்சனையாக இருக்காது, வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் லாங் டைமில் எக்ஸாமில் பிளான் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. எக்ஸாம் பிகம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட். நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, மேக் எக்ஸாம் யுவர் ஃப்ரெண்ட். எப்போ எக்ஸாமை உங்களுடைய ஃப்ரெண்டாக ஆக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல இருந்தே அதை படிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்டாக மாறிடும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒவ்வொரு கேள்வியும் தானாக வரும். அது சம்பந்தமான எல்லா பதில்களும் தானாக வரும். தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் தானாக வரும். அது ஒரு நல்ல மனப்பயிற்சி தான். அதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஈஸியாக உங்களுக்கு வரும். இப்போ அகாடமிக் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அகாடமிக்காக நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா தான் நீங்கள் கல்லூரியில் கால் வைத்ததனுடைய முதற் பயன் முடிவரும். அது இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறாமல் இருந்தீர்கள் என்றால் அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லூரியில் சேர்ந்த பயனில்லை என்கின்ற ஒரு கருத்தை அடுத்தவர்களுக்கு பதாகையாக தூக்கி பிடிப்பதை போல் ஆகிவிடும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, செக்யூரிங் டிகிரி. கல்லூரிக்குள்ளே ஏன் நுழையிறோம்? ஒரு டிகிரி வேணும்னு தான் நுழையிறோம். இந்த டிகிரினால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி ஃபார்மலாக படிக்கலைன்னா பெரிய அறிவாளி ஆக முடியுமா? அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்லாம். அது ஒரு காலகட்டத்தில் பட்டப்படிப்பு படிக்காமல் மேதையானவர்கள் உண்டு, பட்டப்படிப்பை முடிக்காமல் மிகப்பெரிய ஆண்டர்பிரனர் ஆனவங்க உண்டு. இதெல்லாம் இருக்குது உலகம் முழுவதும். ஆனால் எல்லாராலையும் அப்படி ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் என்னன்னாக்க சில அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் எல்லா செக்டார்லேயும் இருக்கிறாங்க. இப்போ வீணை பாலச்சந்தர் இருந்தார். வீணை பாலச்சந்தர் யார்கிட்டையும் கற்றுக்காமலே வீணையை வாசித்தார். அவர் நிறையா அருமையான படங்களை கூட எடுத்திருக்கார். அப்போ அவருடைய படங்கள் 2-3 மிகச்சிறந்த படங்கள் அப்படிலாம் அவர் எடுத்தார். வீணை பாலச்சந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் யார்கிட்டையும் போகாமலேயே கற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் எல்லாருமே அதே மாதிரி ஒரு வீணை எடுத்து நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், நானே கற்றுக்குவேன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க போய் போலீஸில் தான் புகார் பண்ணுவாங்க. அதனால் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஒரு சில பேருக்கு அது அமைகிறது. நாம் சிலரை எக்ஸாம்பிளாக காமிக்கிறோம் அப்படின்னாலே அவங்க எக்ஸப்ஷன்ஸ்னு அர்த்தம். எக்ஸப்ஷன்ஸ் cannot become எக்ஸாம்பிள்ஸ். தொடக்க காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சுமாராக படித்து கல்லூரியில் சுமாராக படித்து பின்னால் மின்னியவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் அந்த கல்வி ஒரு தளமாக இருந்திருக்கும். இன்னொன்று, அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கலை, கல்லூரியில் படிக்கலையே தவிர தொடர்ந்து அவர்கள் படித்து கொண்டே இருந்தார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் படித்து கொண்டே இருந்தார்கள். நான் அன்றைக்கி ஒரு உரையை கேட்டேன். என்னென்னா, காமராஜரை பற்றிய ஒரு உரை. நம்ம காமராஜர் நிறைய படிக்கவில்லை, ஃபார்மலாக படிக்கலை. ஆனால் அவர் என்ன பண்ணுவாராம், புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவர் ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் புத்தகங்களை படிப்பாராம். அவர்கிட்ட அவ்வளவு அழகான ஒரு லைப்ரரி இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஏன்னா அதை படிக்காமல் அவர்களால் சிந்திக்க முடியாது. ஏதோ ஒரு பொறி மனசில் விழுந்தால் தான் அவங்க படிக்க முடியும். அதனால் என்னன்னாக்க,
ஒரு பட்டப்படிப்பு என்பது முக்கியம். அது எதுக்கு முக்கியம் இந்த காலத்தில்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடையதாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவதாக இருக்கலாம். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பேசிக்காகவே ஒரு டிகிரி உங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு விரும்புகிறீங்க, அப்போ நிச்சயமாக ஒரு டிகிரி உங்களுக்கு இருக்கணும். டிப்ளமோ இருந்தால் எழுத முடியாது. அதனால் பட்டப்படிப்பு என்பது இன்றைக்கு அத்தியாவசியமான ஒரு கல்வியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் பட்டப்படிப்பு படிக்கணும். ரெண்டாவது, பட்டப்படிப்பு படிப்பதால் என்ன நிகழ்கிறது அப்படின்னா, பட்டப்படிப்பு படிக்கிற போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி அப்படின்னா நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மற்றவங்களும் நம்மளை ஒரு மரியாதையோடு பார்ப்பாங்க. 1000 சொன்னாலும் இன்றைக்கி படித்தவர்களுக்கு சமூகம் நிறைய மதிப்பை தருகிறது, மரியாதையை தருகிறது. அந்த கல்வியை மதிக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்லுகிற போது, நீங்கள் என்ன படித்தீங்க அப்படின்னு, நான் வெறும் பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு சரி சிவில் சர்வீசஸ் வந்துட்டோன்னு பேசாமல் இருந்தேன் நான். அப்போ சில ஃபாரின் யூனிவர்சிட்டிலாம் ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன உங்களுடைய பிஜி அப்படின்னு கேட்குறாங்க. எங்கிட்ட பிஜி கிடையாது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த போஸ்ட் கிராஜுவேஷனை ரொம்ப மதிக்கிறாங்க அப்படின்னு. நான் இன்கம் டேக்ஸ் படிக்கும்போது எஸ்சி ஜெயினி அப்படின்னு ஒரு டெப்டி கமிஷனர் இருந்தார். நாங்கள் பயிற்சியில் இருக்கும்போது அவரோட தான் எங்களை அட்டாச் பண்ணாங்க. அவர் மிக இனிமையான மனிதர். அவரை போய் பார்த்துட்டு அவர் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னா. அப்போ நான் சிவில் சர்வீசஸ் சரி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் அவரை நான் சந்திக்கலை. கிளியர் பண்ண பிறகு அவரை சந்திக்க முடியல. நான் கமிஷனர் ஃபார் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸாக மதுரைக்கு போகிறேன். அப்போ அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். முதல் நாளே அவரை பார்க்குறதுக்காக போயிட்டு அவர்கிட்ட கை குலுக்கி சொன்னோடனே அவர் கேள்வி கேட்டது, என்ன அதுக்கப்புறம் என்ன படித்தீங்க அப்படின்னாரு. நான் ஒன்றும் படிக்கலை சார் பண்ணேன். சிர்ஃப் பிஎஸ்சி ஏஜி அப்படின்னாரு. என்ன பிஎஸ்சி ஏஜி மட்டும்தானா அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம சிவில் சர்வீசஸ் படித்தா மட்டும் போதாது, மேலே நிறையா படிக்கணும்னு. அதுக்கப்புறம் படிக்க தொடங்கினா அது வேறு விஷயம். என்னென்னா, நாம் ஒரு டிகிரியை வச்சுருந்தோம்னா அது நமக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை தருகிறது. ரெண்டாவது, நீங்கள் காலேஜ் லைஃப்பில் போயிட்டு ஒரு டிகிரியை படிக்கும்போது உங்களை அறியாமலே பல ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்குவீங்க. ஸ்கூலில் படிக்கும்போது என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? மெமரைசிங் ஸ்கில்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். அதில் மெமரைசிங் ஸ்கில் டாமினேட்ஸ். ஏன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்றாங்க, அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்விகளே வருது. கிட்டத்தட்ட நீங்கள் மனப்பாடம் பண்ணி அனைத்து தாள்களையும் நன்றாக அறிந்து கொண்டால் நீங்கள் அதை எழுதலாம். கிட்டத்தட்ட ஒரு நகலெடுக்கிற கருவியை போல் நாம் செயல்படுகிறோம். அந்த கேள்விக்கு இதுதான் பதில். சிந்திப்பதற்கான வாய்ப்பு கூட ரொம்ப குறைவாக தான் பல இடங்களில் இருக்குது. அப்படியே ஹையர் ஆர்டர் திங்கிங்லாம் நம்ம அங்கே வரதில்லை. ஆனால் காலேஜ் போனவுடனே உங்களுக்கு வேறு சில ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. அந்த ஸ்கில்ஸ் எப்படின்னா, ஒன்று ஹவு டு ஸ்டடி, how to present, how to refer, what is a journal, what is a reference book. அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், நாலேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதே அப்போ தான். நான் எக்ஸாம்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் தெளிவாக சொல்லுவேன். நம்மளுடைய கொஷின் பேப்பர்ஸில் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். டிஃபைன், என்யூமரேட், எக்ஸ்பிளைன், examine, bring out the salient feature, compare, contrast, trace the origin. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த டேர்ம்ஸுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணுறோன்னா, என்ன படித்தோமோ அதை அப்படியே எழுதுவோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, why Lady Macbeth is called as the fourth witch in the play Macbeth அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு. அது என்ன பண்ணுறாங்க பசங்க, மேக்பத்தை படிச்சிருக்காங்க, அந்த சம்மரியை அப்படியே இறக்க வேண்டியது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அதில் என்னென்னா, லேடி மேக்பத் செத்து போன பிறகும் இவங்க எழுதுறது தொடரும். லேடி மேக்பத் செத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் மேக்டஃபும் மேக்பத்தும் சண்டை போடுறதெல்லாம் வரும். காரணம் என்ன, படித்தது அப்படியே எழுதிட வேண்டியது.
இட் இஸ் அப் டு த ப்ரொஃபஸர்ஸ் டு பிக் அப் த பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் எவாலுவேட் அப்படின்னு. இப்போ காலேஜில் அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் நாம் நம்மளை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். அதுதான் என்னன்னாக்க இந்த டேர்ம்ஸினுடைய அர்த்தம் என்ன. சரி, இந்த ரிசர்ச் பேப்பரை நம்ம எப்படி படிக்கலாம், இது எப்படி ஒரு அசைன்மெண்ட் எழுதலாம். அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் வளருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் அதை மாறி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாம் எப்படி அதை வந்து இண்டிவிஜுவலாக ஒரு யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். இன்னொன்று என்னென்னா, சில தேர்வுகளுக்கு உங்களுடைய அந்த மார்க்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ப்ரைவேட் கன்சர்ன்ஸில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எழுதுறீங்க, யூபிஎஸ்சியில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கிறத பற்றி கவலைப்படுறதில்ல. ஒரு டிகிரி அது எதுக்குனாக்கா ஸ்க்ரீனிங்காக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் டிகிரி வாங்கினாலும் பரவாயில்ல, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்தாலும் சரி, நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எழுதி வந்தவங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் பேட்ச்லேயே நவ்னீத் கவுர் அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க பஞ்சாப் கேடர். அவங்க எல்லாமே இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் தான் படித்து வந்தவங்க. அந்த மாதிரி வரவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயே நாங்கள் நிலவொளி பள்ளின்னு ஒரு ஆரம்பித்தோம். அந்த தறியில் வேலை செய்கிற 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் படிப்பதற்காக மாலை நேர வகுப்புகள் ஆரம்பித்தோம். அந்த மாலை நேர வகுப்பில் காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. சில வகுப்புகளில் மகனும் தாயும் கூட படித்தார்கள். அப்படி படித்தவங்களில் இளையராஜான்னு ஒருத்தர், அவர் நிலவொளியில் பள்ளியில் படிச்சுட்டு அவர் இப்போ டிஎஸ்பியாக ரெக்ரூட் ஆகி இப்போ ட்ரைனிங் ஆகிட்டுருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் இந்த டிகிரிங்கிற ஒன்று இருந்தால் தான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு பேசிஸ். அப்போ இந்த டிகிரி வந்து நீங்கள் வாங்கிறது மஸ்ட்டு. அதில் நல்ல மார்க் வாங்குறதுல என்ன பிரயோஜனம்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் கன்சர்னுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரைவேட் கன்சர்னில் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா 50-50 இருக்கும். சிலதில் வந்து உங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. நீங்கள் நிறையா மார்க் வாங்கியிருக்கீங்களா, நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்களா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ரெண்டாவது என்ன பார்ப்பாங்கன்னா, உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுடைய இனிஷியேட்டிவ், உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பு, உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, உங்களுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன், உங்களுடைய மெத்தட் ஆஃப் ப்ரெசன்டேஷன், இதையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 50%ங்கிறது உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். நாம் சில நேரங்களில் நினைப்போம் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ஹேஸ் சம் ரோல் டு ப்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ப்ரொஃபஸர், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டீச்சர், அதில் வந்து நிச்சயமாக உங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டரை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ள நாலேஜை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆகணும்னா, நீங்கள் ஏற்கனவே டிகிரியில் நல்லா படிச்சிருந்தா தான், நிறைய மார்க் வாங்கியிருந்தா தான் அந்த கேள்விகளுக்கான பதில்களை செம்மையாக எழுத முடியும். நீங்கள் அப்போ சும்மா ஏதோ படித்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் போய் நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக அப்ளை பண்ணுறீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கொஷின்ஸுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, ஒருவேளை ஏதாவது புக் எழுதியிருக்கீங்களா, ஏதாவது பேப்பர்ஸ் ரிசர்ச் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா, எம்எஸ்சி படிக்கும்போது அல்லது பிஹெச்டி படிக்கும்போது என்ன இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸில் வந்திருக்கா, நேஷ்னல் மேகசின்ஸில் வந்திருக்கா, வேறு என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் டிகிரி அப்படிங்கிறது மஸ்ட். காலேஜில் போனால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே அகாடமிக் எக்ஸலன்ஸ் அண்ட் செக்யூரிங் எ டிகிரி. அதனால் அது எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல், எந்த விதமான நிறுத்தமும் இல்லாமல் நாம் அதை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் வருகிற எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.